முதல்ல கண்ணை திறந்து பாருமா என்று பங்கஜம் கூற, அதற்கு கூட வாய் வரவில்லை பார்வதிக்கு. குரல் வந்த திசையில் கண்களை திறந்து பார்த்தவளுக்கு கண்கள் மங்கலாகத்தான் இருந்தது. ஒரு கண் வீங்கிய நிலையில் அவள் கண்களை திறக்கவே தான் முடியவில்லை. ஒரு கண்ணை மட்டுமே திறந்து அவளால் பார்க்க முடிந்தது. உடம்பு வலிக்குதாமா? இப்ப பரவாயில்லையா உனக்கு? ஏம்மா எங்ககிட்ட சொல்லாம கிளம்பி வந்த? உன்னை நாங்க அப்படி விட்டுடுவோமா என்ன என்று கேள்வி எழுப்ப, இது கனவா அல்லது நினைவா? தான் உயிருடன் தான் இருக்கிறோமா? இனிமேல் இவர்களை பார்க்கவே முடியாது என்று நினைத்திருந்தோமே. என்னென்னவோ பல குழப்பங்கள் அவளுக்குள். அவளின் திறந்திருந்த அந்த ஒரு கண் வழியாக நீர் கசிந்து வெளியே வந்தது. அவர் பேச பேச அவரையே பார்த்திருந்தாலே தவிர அவள் பதில் ஏதும் பேச அவள் அமைதியாக இருக்க, மருத்துவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், தொண்டையில் எலும்பு லேசாக நழுவி இருப்பதால் அவள் பேச முயற்சிப்பது இப்போதைக்கு நல்லதல்ல என்று. நீ எதுவும் பேச வேணாமா, அமைதியா இரு, எல்லாம் சரியாயிடும், நாங்க இருக்கோம் உனக்கு என்று ஆறுதல் படுத்தியவர், இங்க பாருமா, உன் அம்மாவும் பாட்டியும் நிக்கிறாங்க பாரு என்று மறுபுறம் இருந்த அவளுடைய தாயையும் பாட்டியையும் கை காட்ட, உருவ முடிச்சுக்களுடன் பார்வையை மட்டும் மறுபுறம் திருப்பினாள் அவள். கழுத்தை கூட திருப்ப முடியாத நிலைதான் அவளுக்கு. இந்த பக்கம் நின்றவர்கள் அவளின் ஒரு கண்ணுக்கு சரியாக தெரியாமல் போக, மங்களாக தெரிந்த அவர்கள் இருவரையும் பார்த்து திரும்பவும் பங்கஜத்திடம் திரும்பியவள் கைகளை உயர்த்த முயற்சி செய்தாள். ஒரு கையில் ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருக்க, ஒரு கை கட்டுடன் இருந்தது. அவள் முயற்சி செய்தால்தான், ஆனால் அவளால் கைகளை தூக்கவே முடியவில்லை. பங்கஜம் அதை உணர்ந்து கொண்டு ட்ரிப்ஸ் ஏறி கொண்டிருந்த அவள் கைகளை அழுத்தமாக பிடித்தபடி, எதையுமே அசைக்காதம்மா, ஒன்றும் இல்லை, நாங்க இங்க தான் இருக்கோம், பயப்படாத என்று ஆறுதல் படுத்த, பங்கஜத்தை பார்த்தபடியே கண்களை மீண்டும் மூடிக்கொண்டாள். தங்களை பார்த்ததும் கண்களை மூடிக்கொண்டு தன் பெண்ணை பார்த்து துடித்து போனார் பார்வதி. அவளின் ஒரு பார்வைதான் அவளை பார்த்தது. எந்த சலனமும் இல்லாமல் பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டு எதிரில் இருந்தவரிடம் கைகளை நீட்டியபடியே கண்களை மூடியவளை கண்டு அங்கையர் கண்ணையும் பதை பதைத்துத்தான் போனார். எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் பெண்கள் தேடுவது அவர்கள் தாயை மட்டும்தான் அல்லவா? ஆனால் இவளோ தாய் அப்பத்தா என்று அங்கு இருக்க அவர்களை உதாசீனப்படுத்திவிட்டு அவர்களிடம் இருந்து கண்ணை திருப்பி இன்னொரு பெண்மணியை தேடுகிறாள் என்றால், தாங்கள் எதை இழந்திருக்கிறோம், எதை தர மறுத்திருக்கிறோம் என்று யோசித்தார்கள். பங்கஜத்திற்குமே நிலாவின் இந்த செயல் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் சற்று பதட்டத்துடனே எதிரே அமர்ந்திருந்த இரு பெண்களையும் நோக்கினார். அவர்கள் இருவரின் கண்களோ நீரை வெளியேற்ற தயாராக இருக்க, இவரும் நிலைமையை சகஜமாக்கும் பொருட்டு அவர்களை ஆறுதல் படுத்தும் வண்ணம், பாவம், பிள்ளைக்கு கண்ணு திறக்க முடியல போல, தலையில அடிபட்டு இருக்குல்ல, காது கூட சரியா கேட்கல போல என்று கூறியது அவர்களை சமாதானப்படுத்தவே என்று எதிரில் இருந்தவர்களுக்கும் புரிந்தது. குமரனுக்கும் நிலாவின் அந்த செயல் அவள் எந்த அளவு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை உணர்த்தியது. இப்பொழுது அவள் உடலும் மனமும் ஒருங்கே பாதித்த நிலையில் அவள் தேறி வந்ததே போதும் என்றுதான் நினைக்க தோன்றியது. அவள் சுய நினைவுக்கு திரும்பாமல் கண்மூடி இருந்த அந்த 2 நாட்களும் மருத்துவரும் கண் விழித்தால் மட்டுமே எதையும் கூற முடியும் என்று கைவிரித்துவிட, வெளியில் காத்து நின்ற அனைவருக்கும் அவள் உயிர் பிழைத்ததே போதும் என்ற நிலைதான். அவள் உயிர் பிழைத்து விட்டாள் என்று சந்தோஷப்படுவதா அல்லது தங்களை புறக்கணிக்கிறாள் என்று அழுவதா என்று தெரியாத நிலைதான் அங்கு இருந்த மற்றவர்களுக்கு. இவை அனைத்தையும் கண்ணாடி கதவின் வழியே பார்த்து நின்ற நிலாவின் சகோதரர்களுக்கும் நெஞ்சு கூட்டிற்குள் ஏதோ பிசைவது போல இருந்தது. தாங்கள் தங்களின் தங்கையை இழந்து விட்டோம் என்று நன்றாக புரிந்தது. நெடுமாறனுக்கு ஒரு நிமிடம் செத்து விடலாமா என்று தோன்றியது. ஆனால் அதனை சலனமற்ற பார்வைதான் பார்த்து நின்றிருந்தான். இளமாறனும் வரையறுக்க முடியாத மனநிலையில் தான் நின்று கொண்டான். காத்தவராயனை சொல்லவே தேவையில்லை. ரங்கராஜனும் கணேசனும்
தேவும் ஆதியும் கூட நிலாவின் அந்த செயலை பார்த்து நின்றவர்களுக்கு அவளின் மனநிலை நன்றாகவே புரிந்திருந்தது. பார்வதியால் அதற்கு மேலும் அங்கு அமர முடியாமல் வாயை பொத்திக் கொண்டபடியே அங்கிருந்து வெளியே ஓடி வந்துவிட்டார். தள்ளாடியபடியே நடந்து வந்த அங்கையர் கண்ணியை கை தாங்களாக பிடித்து நிறுத்தி இருந்தான் இளமாறன். இளமாறா, பாருப்பா உன் தங்கச்சிய, நம்மள வெறுத்து ஒதுக்கிட்ட போலயே என்று அவர் கதற ஆரம்பிக்க எப்படி அவரை தேற்றுவது என்று தெரியாமல் அமைதியாகவே நின்றிருந்தான் அவன். அதன் பிறகு உள்ளே சென்று பார்க்கும் மனநிலையை யாருக்கும் இல்லாமல் போனது என்னவோ உண்மைதான். சற்று நேரத்தில் குமரனும் பங்கஜமும் கூட வெளியே வந்துவிட அவசர சிகிச்சை பிரிவின் கதவுகள் சாத்தப்பட்டது. அவளின் இப்போதைய நிலைமையை அறிய மருத்துவரை பார்க்க சென்றனர் அனைவருமே. அவருக்கு மருத்துவமனையில் அட்மிட் செய்த காத்தவராயனும் நெடுமாறனுமே ஞாபகத்தில் இருக்க உள்ளே நுழைந்தவர்களை அமரச் சொன்னார் தலைமை மருத்துவர். பங்கஜமும் நெடுமாறனும் அங்கு அமர காத்தவராயன், இளமாறன், குமரன் பின்னால் நின்றபடி மருத்துவர் சொல்ல போவதை கவனிக்க தொடங்கினார்கள். வெல் மிஸ்டர் நெடுமாறன், உங்க தங்க இப்போ அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா கழுத்து எலும்பு விரிசல் அடைஞ்சிருக்கு. அது இன்னும் கொஞ்சம் அழுத்தப்பட்டு இருந்தா உடைஞ்சிருக்கும். அப்படி இருந்தா அவங்கள காப்பாத்திருக்கவே முடியாது. அவர் அதை சொல்லும் போதே அங்கிருந்த ஆண்களின் கை முஷ்டி இறுகியது, குமரன் உட்பட. காலில் நிறைய இடங்கள்ல சிராய்ப்புகள். ஆனா கால் எலும்புக்கு ஒன்றும் ஆகல. கைகள்ல 2-3 இடத்துல கிராக் ஏற்பட்டு இருக்கு. அது சரியாக 3 மாசங்கள் ஆகலாம். 3 இடத்துல அடிபட்டு இருக்கிறதுனால சரியாக நாட்கள் பிடிக்கும். 1 வருஷத்துக்காவது வெயிட் எதையும் தூக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கூட லைட்டான வெயிட் தான் தூக்கணும். ஹெவியான வெயிட் தூக்கக்கூடாது. இப்போ அது பிரச்சனை இல்லை. மண்டைக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. அது அவங்க மூல நரம்பை ரொம்ப பாதிச்சிருக்கு. அவங்க ரொம்ப யோசிக்கலாம் கூடாது. அவங்களுக்கு அவங்க யாருன்னு நல்லா தெரியுது. அதை அவங்க மறக்கலை. அது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி அடிப்பட்டவங்க நிறைய பேஷண்ட் அம்னீஷியாவுக்கு போயிடுவாங்க. உங்கள் தங்கச்சிக்கு அது நடக்காமல் இருந்தது பெரிய விஷயந்தான். முகத்தில் ரொம்ப அடிபட்டு இருக்கு. தசைகள் எல்லாம் ரொம்ப சேதமடைஞ்சிருக்கு. ஒரு கண்ணோட நரம்பு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த கண் வீக்கம் குறைஞ்சாதான் அந்த கண் பார்வை தெளிவாக இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கான்னு தெரிய வரும். இப்போதைக்கு இவ்வளவுதான். ஆனால் அவங்கள ரொம்ப கவனித்து பார்த்துக்கணும். அவங்க ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடாது. கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கணும். இங்கே இன்னும் 5 நாளாவது அப்சர்வேஷனில் இருக்கணும். நாளைக்கு நான் நார்மல் வார்டை மாற்றிட்டு சொல்கிறேன். பேஷண்ட்டோட ஊர் எது என்று அவர் கேட்க நெடுமாறன் வாயை திறப்பதற்குள் குமரன் தன் வாயை திறந்திருந்தான். கும்பம் சார், தேனி மாவட்டத்தில் இருக்கு என்று கூறினான். ஓ அப்படியா? அப்போ நீங்கள் ரெகுலர் செக்கப் வர முடியாதா என்று அவர் கேட்க, முடியும் சார், நான் கூட்டிட்டு வரேன் என்று குமரனிடமிருந்து பதில் வந்திருந்தது. நீங்க என்று அவர் இழுக்க, நான் குமரன், அட்வொகேட், உத்தமபாளையம் ஹைகோர்ட்ல வக்கீலா இருக்கேன். இனிய நிலா என்னோட மனைவி என்று கையை நீட்டி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் குமரன். ஓ அப்படியா? சரி, நல்லது. ஆனா அங்கிருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்றது உங்களுக்கு பிரச்சனையா இருக்காதா என்று கேட்டார். என் மனைவிக்காக நாங்க எங்க வேணாலும் வருவோம் சார். எப்போ வரணும்னு மட்டும் சொல்லுங்க. அந்த டைம்ல நான் என் மனைவியை கூட்டிட்டு வரேன். இவங்க என்னோட அம்மா என்று பங்கஜத்தையும் காட்டினான். இவங்களும் நானும் கண்டிப்பா நிலாவை கூட்டிட்டு வருவோம் என்று கூறினான். ஆமாம் டாக்டர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் மருமகளுக்கு இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவளை நல்லா பார்த்துக்கோங்க. எந்த வேலை செய்ய விடாம நாங்க பார்த்துக்கிறோம். ஆனா அந்த கண்ணு, அது குணமாயிடுங்களா? மூளையில ஏதோ நரம்புன்னு சொன்னீங்களே, அதுல பெருசா எதுவும் பிரச்சனை இல்லையே. அவளுக்கு எந்த யோசனையும் வரவிடாம நாங்க பார்த்துக்கிறோம். அவளை அமைதியா வச்சுக்கிறோம் என்று அவர் கூறிக்கொண்டே போக, அவரின் தெய்வ கடாட்சமான அமைதியான முகத்தை பார்க்கும்போதே இவர் அந்த பெண்ணை நன்றாக பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை வந்தது அந்த மருத்துவருக்கு. இன்னைக்கு முழுக்க ஐசியூல தான் இருப்பாங்க. நாளைக்கு வார்ட் மாற்ற சொல்றேன். டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது எப்போ வரணும், என்ன
பண்ணணும்னு எல்லாம் தெளிவா சொல்றோம் என்று கூறிவிட்டு சிறு தலையசைப்புடன் அவர் முடித்துக்கொள்ள அவர்களும் வணக்கம் கூறிவிட்டு நன்றியையும் தெரிவித்துவிட்டு வெளியே வந்தனர். அன்றுதான் நெடுமாறன் வீட்டிற்கு சென்றான். கிட்டத்தட்ட 2 நாட்களாக மருத்துவமனையே கதி என்று இருந்தவன் சரியாக உணவு உண்ணக்கூட இல்லை. இன்று அவன் தங்கை கண் முழித்ததும் தான் அவன் உயிருக்கு ஆபத்து இல்லை என்று தெரிந்தவுடன் தான் சற்று நிம்மதியடைய செய்தது. காத்தவராயன் தான் இருந்து பார்த்து கொள்வதாக சொல்லிவிட, இளமாறன் தான் வேலைக்கு கவனித்துக் கொள்வதாக சொல்லிவிட நெடுமாறன் தன் வீட்டிற்கு சென்றான். வீட்டில் எந்த மாற்றங்களும் இல்லை. எல்லாம் அதே நிலையில் இருந்தது போலதான் தோன்றியது. தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு சாப்பிட வந்து அமர்ந்தவனுக்கு பிரபா உணவு மேஜையில் உணவுகளை எடுத்து வந்து பரிமாற ஆரம்பித்தாள். நிமிர்ந்து அவளை ஒரு பார்வை பார்த்தவன், இவளை எவ்வளவு உயிருக்கு உயிராக நேசிக்கிறோம். ஆனால் இவளுக்கு அது தெரியவே தெரியாது. சொன்னால் தானே தெரியும். அவன்தான் எதையும் சொன்னதே இல்லையே. எவ்வளவு முகம் சுளித்தாலும் கோபம் கொண்டாலும் அமைதியாக தன்னிடமே சுற்றி வருபவள். இன்று தங்கை தன்னை நிராகரித்தது போல இவளும் என்றாவது தன்னை நிராகரித்து விடுவாளா என்று யோசித்தவனுக்கு உணவு அவன் தொண்டைக்குழியில் விட்டு இறங்க மறுத்தது. தண்ணீரை குடித்து அதை விழுங்க முயற்சி செய்தான். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா என்று கேட்டான். இதுவரை குழந்தைகளை பற்றியும் தன்னை பற்றியும் எந்த கேள்வியும் கேட்காதவன் இன்று முதல் முறையாக அவளிடம் கேள்வி எழுப்ப பிரபாவோ விழி விரித்து அவனை யோசனையாக பார்த்தபடியே தலையை ஆட்டினாள். தன் கணவன் தன்னிடம் பேசியதை வைத்து தைரியத்தை சிறிதேனும் வரவழைத்து கொண்டு, நிலா நிலா நம்ம நிலா எப்படி இருக்காங்க என்று கேட்டாள். தலையை உயர்த்தி அவளை பார்த்தவன், ரொம்ப அடிபட்டு இருக்கு, ஆபத்து இல்லைன்னு டாக்டர் இன்னைக்கு தான் சொன்னாங்க. ஆனா அவ கண்ணுக்கும் மூளைக்கும் போற நரம்பு ரொம்ப பாதிச்சிருக்கான். கையிலையும் கழுத்திலையும் அடிபட்டு இருக்கு. ரொம்ப யோசிக்க கூடாது, உடம்புக்கும் மூளைக்கும் அழுத்தம் கொடுக்க கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கையும் என்று சற்று நிறுத்தியவனுக்கு கண்கள் லேசாக கலங்கியது. அவன் கலக்கத்தை பார்த்த பிரபாவுக்குமே கண்ணில் நீர் பெருக்கெடுத்தது. தன்னை சமன்படுத்தி கொண்டு மீண்டும் கூறினான், கையில 3 இடத்துல உடைஞ்சிருக்கு. அது சரியாக 3 மாசம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க என்று கூறிக்கொண்டிருந்தவனின் குரல் தோய்ந்து ஒலித்தது. நீங்க பாத்தீங்களா, நிலா உங்ககிட்ட பேசினாளா என்று மென்மையாக விசாரித்தாள் பிரபா. அவன் முகம் இறுக்கமாக மாறியது. இல்ல, நான் பார்க்கல. அவ அம்மாவையும் அப்பத்தாவையுமே நிமிர்ந்து பார்க்கல. எங்களை எங்களை எங்க பார்க்க போறா என்று கூறியவனின் குரலில் அவ்வளவு வேதனை இருந்தது. முதல் முறையாக அந்த வேதனையை கவனிக்க ஆரம்பித்தாள் பிரபா. வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டாங்களா என்று அடுத்த கேள்வியை கேட்டான். இளமாறன் என்று கூற வந்தவள், தம்பி குழந்தைங்களுக்கு மட்டும்தான் சமைக்க சொன்னாங்க, இருந்தாலும் நாங்க சமைச்சு வச்சிருக்கோம், ஆனா அவங்க யாரும் வந்து சாப்பிடல என்றாள் தட்டு தடுமாறி. திரும்பி அவளை பார்த்தவன், அத்தையை விட்டு கூப்பிட சொல்லியிருக்கலாமே என்று கேட்க, அவங்களும் ரொம்ப கோபத்துல இருக்காங்க. அம்மாவே நேத்துல இருந்து சாப்பிடல, அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னைக்குதான் ஏதோ கொஞ்சமா சாப்பிட்டாங்க. நேத்து முழுக்க வீட்டுல யாருமே சாப்பிடல என்று மென்மையாக தலையை குனிந்தபடியே கூறினாள். என்ற முனகல் மட்டுமே அவனிடம். அவளுடைய அமைதியான குணம் அவனுக்கு எப்போதுமே பிடிக்கும். எவ்வளவு மென்மையானவர்கள் பெண்கள்! அந்த மென்மையைத்தான் ஆண்கள் தங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டு அடிமைப்படுத்துகின்றார்களோ என்று என்ன தோன்றியது அவனுக்கு. சாப்பிட்டு விட்டு தனது அறைக்கு வந்தவன் நிலாவை மருத்துவமனையில் அட்மிட் செய்த அன்று இரவு நடந்ததை யோசிக்கலானான். குமரன் இங்கு வீட்டிற்கு வந்து அவர்களை மிரட்டிவிட்டு திரும்பிச் சென்ற போது நெடுமாறனும் தன் வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவன் பின்னோடு மருத்துவமனைக்கு சென்றான். அப்பொழுதே அங்கு ஏற்கனவே போலீஸ் நின்றிருக்க குமரன் பின்னோடு நடந்து வந்தவன் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தான். மருத்துவர்கள் போலீசிடம் தகவல் கொடுத்து இருந்தனர்.
அவர்கள் விசாரிப்பதற்காகத்தான் வந்திருந்தனர். பங்கஜம் அவர்களிடம், ஒன்றும் இல்லை சார் என்று கூறிக்கொண்டிருக்க, ஆவேசமாக வந்த குமரன், என்னம்மா ஒன்றும் இல்லைன்னு சொல்ற? சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என் மனைவிய அவங்க என்று அவன் பேசத் தொடங்கும் போதே அவன் கையை பிடித்து தரதரவென்று மறுமூலைக்கு அழைத்துச் சென்று விட்டார் பங்கஜம். அவசரப்படாத குமரா, இது குடும்ப விஷயம், வெளியே போகக்கூடாது, போலீஸ் கேஸ் நல்லா ஆகக்கூடாது என்று பதறியபடி கூறினார். என்னம்மா, அவளை இப்படி அடிச்சு போட்டு இருக்காங்க, நீங்க இப்படி சொல்றீங்க? அவ உயிருக்கு ஆபத்து நேரிட்டு இருந்தாலும் நீங்க இப்படிதான் சொல்வீங்களா? கிரிமினல் கேஸ்மா, உயிர் போகிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க, பிழைப்பாளா இல்லையான்னு கூட தெரியல என்று அவன் சொல்லும் போதே அவன் கண்கள் கலங்கியது. இந்த மிருகங்களை சும்மா விட சொல்றீங்களா? அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல அனுப்பாம நான் விட மாட்டேம்மா என்று ஆவேசமாக இவன் பேசிக் கொண்டிருக்க, அவை அனைத்தையுமே நெடுமாறனின் காதுகளில் நன்றாகவே விழுந்தது. ஆனால் அதை தடுக்கும் எண்ணமோ நெடுமாறனுக்கு கொஞ்சமும் இல்லை. அமைதியாக கைகளை கட்டியபடியே பார்த்து நின்றான். ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்த குமரனை ஒரு வழியாக தடுத்து நிறுத்தி இருந்தார் பங்கஜம் அம்மாள். போலீசாரோ அங்கிருந்த செவிலியர்கள், மருத்துவர்கள் என்று விசாரணை நடத்தி முடித்துவிட்டு இவர்களிடம் வந்து சேர, குமரன் அமைதியை காக்க ஏதோ சொல்ல சமாளித்து அவர்களை அனுப்பி வைத்தார் பங்கஜம். பங்கஜம் செய்தது சரியா தவறா என்று அவனால் நிர்ணயிக்க முடியவில்லை. ஆனால் தன் தந்தை செய்தது மிகப்பெரிய பாவம், கொலை மகா பாவம். அதை அவனால் அவரை மன்னிக்கவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. கோபத்தின் அடிக்கலாம், அதற்காக இந்த அளவிற்கா? ஒருவேளை அவள் இறந்திருந்தால்? அதை நினைக்கும் போதே அவன் நெஞ்சம் பதைத்தது. ஆனால் இந்த அண்ணனும் ஏன் இப்படி இருக்கிறார்? தாங்கள் இவ்வளவு நாள் அவர்கள் பேச்சை கேட்டு நடந்தது தவறோ என்ற யோசனையிலேயே உழன்று கொண்டிருந்தான் நெடுமாறன். காதல் 29. 2 மணி நேரம் கழித்து நிலாவுக்கு நன்றாகவே விழிப்பு தட்டியிருந்தது. செவிலியர் வந்து அதை பங்கஜத்திடம் கூறி சென்றார். தன் மகள், மருமகன் ஆதி மற்றும் அணுவையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்று நிலாவுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் பங்கஜம். லக்ஷ்மியுடன் பங்கஜம் பேசிக் கொண்டிருக்கும்போது இவளும் பக்கத்தில் அமர்ந்திருந்திருக்கிறாள். அவளை பற்றி அவர் லக்ஷ்மியிடம் பெருமையாக கூறிக்கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருப்பாள். அவர் ஒரு முறை லக்ஷ்மியிடம் பேச சொல்லி அலைபேசியை கொடுக்க, இவளோ அவள் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் தலையாட்டினாள், பதில் சொன்னாலே தவிர அதன்பின் அமைதியாக இருந்துவிட்டாள். அவளின் சுபாவம் இதுதான் என்று அவர்களும் அமைதியாக இருந்துவிட்டனர். பொறுத்து பார்த்தல பங்கஜமும் கைபேசியை வாங்கி, இவ இப்படித்தான் லக்ஷ்மி, இவ வாயை திறந்தா முத்து உதிர்ந்துடும் போல, பேசவே மாட்டா என்று அவர் அவளை கிண்டல் அடிப்பார். லக்ஷ்மி மற்றும் அவளின் கணவன் புகைப்படத்தையும் அந்த வீட்டின் வரவேற்பறையில் பார்த்திருக்கிறாள் தான். முதல் முறை நேரில் பார்க்கிறாள். ஆனால் அவள் கண்களால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. கஷ்டப்பட்டு தான் பார்த்தாள். லக்ஷ்மி அவள் தலையை வருடியபடி, எப்படி இருக்க என்று கேட்க, என்று தலையை அசைக்க முயற்சித்தாள். ஆனால் கழுத்தை அசைக்க முடியவில்லை. ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது நிலா என்று அணு கூற, யோசனையுடன் இவள் யார் என்று பார்த்தாள் நிலா. இவன் ஆதி, எனக்கு மக மாதிரி என்று கூறிய பங்கஜம், இது அனுஸ்ரீ, டாக்டராக இருக்கா, ஆதியோட மனைவி என்று அவர்கள் இருவரையும் அறிமுகப்படுத்தினார். சிறு புன்னகை மட்டுமே நிலாவிடம். சற்று நேரம் அவர்கள் பேசி இருந்துவிட்டு, நாங்கள் அப்போ ஊருக்கு கிளம்புறோம், உடம்ப நல்லா பார்த்துக்கோமா, இன்னொரு வாட்டி வீட்டுக்கு வந்து உன்னை பார்க்குறோம் என்று நால்வரும் அவளிடம் தனித்தனியாக கூறிவிட்டு தங்கள் ஊருக்கு செல்ல ஆயத்தமானார்கள். குமரனிடம் வந்தவர்கள், நிலாவோட உடல் நலமடைஞ்ச பிறகு அவள் நல்லா நிலைமையில் இருக்கும்போது நாங்கள் உங்கள் 2 பேரையும் வந்து பார்க்குறோம், நிலாவை நல்லா பார்த்துக்கோ குமரா என்று அவன் தோள்களை தட்டிவிட்டு மற்ற அனைவரிடமும் விடை பெற்று கோயம்புத்தூர் செல்ல ஆயத்தமானார்கள் அவர்கள் நால்வரும். பார்வதியும் பங்கஜமும் ஓரளவிற்கு பேசி பழகி இருந்தார்கள். பார்வதி பங்கஜத்திடம் சற்று ஒதுக்கத்துடனே பேசினாலும் பங்கஜம் அவரிடம் நன்றாகவே பழகினார். குமரன் தான் யாரிடமும் எதுவும் பேசவில்லை. காத்தவராயன் வரும்போது மட்டும் அவனிடம் ஏதாவது பேசுவான்.
மற்ற யாரிடமும் பேசாமலே அமைதி காத்தான். முந்தைய நாள் இரவு நெடுமாறனிடம் காஃபி பரிமாறி கொண்டதை தவிர அதன் பிறகு அவனிடமும் சற்று ஒதுக்கத்தை தான் காட்டினான். நிலா கண் விழித்த பிறகு, அவளின் நிலையை அறிந்த பிறகு கோபத்தின் உச்சிக்கு சென்று விட்டான் குமரன். அவள் கண் திறக்காமல் கண்மூடி இருந்தபோது கூட அவள் நிலை பெரிதாக தெரியவில்லை. அப்பொழுதும் அவள் முகம் வீங்கி இருந்ததுதான். ஆனால் அவள் கண் திறந்த பிறகுதான் அவளின் நிலை அங்கு சுற்றி இருந்தவர்களுக்கு நன்றாக புரிந்தது. இன்னும் மருத்துவர் அவளின் நிலை பற்றி தெளிவாக சொல்ல சொல்ல அங்கிருந்த ஆண்கள் அனைவருக்குமே கோபம் பெருக்கெடுத்தது. கட்டுப்படுத்த பெரும்பாடுபட்டனர். குமரனுக்கோ அவனின் கோபத்தை வரையறுக்க முடியவில்லை. அங்கிருந்த அனைவரையுமே கொன்றுவிட துடித்தது மனம். அவன் மனதளவில் அப்படியெல்லாம் நினைப்பான் என்று யாராவது சொல்லி இருந்தால் கூட நம்பி இருக்க மாட்டான். ஆனால் இன்று அவனின் நிலை அப்படித்தான் இருந்தது. பால் வடியும் முகம், சின்ன பெண், அவளின் முகத்தையே அகோரமாக ஆக்கியிருந்தனர். எந்த கண் அவனை ஆக்கிரமித்து உள்வாங்க துடித்ததோ அந்த கண் இப்பொழுது ஒளி இல்லாமல் மங்கி இருந்தது. மற்றொரு கண்ணின் நிலை கூட அறிய முடியாத பரிதாபம். சின்ன பெண்ணை இவ்வளவு துன்புறுத்தும் அளவிற்கு அவள் என்ன தவறு செய்தாள்? அழகான முகம் கிட்டத்தட்ட அகோரமாக காட்சியளிக்க அதை பார்க்க பார்க்க அவனுக்கு இரத்த நரம்புகள் எல்லாம் புடைத்தெழுந்து கோபத்தை அதிகப்படுத்தியது. எவ்வளவோ அவன் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்தாலும் அவளின் இன்றைய நிலை, முகம் அவள் கண்ணில் வந்து அவள் கோபத்தின் எல்லையை கடக்க செய்து கொண்டிருந்தது. வீட்டுக்கு சென்ற நெடுமாறன் தன் வீட்டின் சூழ்நிலையை கவனித்துவிட்டு, பின் அவன் வேலையை கவனித்துவிட்டு சற்று ஓய்வெடுத்துவிட்டு மாலை மருத்துவமனைக்கு வந்தான். முந்தின இரவு குமரனிடம் இருந்த லகுத்தன்மை கூட இப்பொழுது காணாமல் போயிருப்பதை அவனாலும் உணர முடிந்தது. பார்வதி அங்கேயே இருந்தார். மற்ற அனைவருமே வீட்டிற்கும் மருத்துவமனைக்கும் மாறி மாறி போய்கொண்டு வந்திருந்தனர். பங்கஜம் மற்றும் குமரனின் உடைகளை எடுத்து வந்து கொடுத்துவிட்டு சென்றிருந்தனர். ஆதியும் தேவும் கிளம்பும்போது ரங்கராஜனும் குணேசனும் கூட ஹேமாவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டிருந்தனர். ஆனால் பார்வதி அங்கேயே இருந்தாரே தவிர உள்ளே சென்று நிலாவை பார்க்கும் தைரியத்தை இழந்து விட்டிருந்தார். நெடுமாறன் வந்தவுடன் அவன் அவரிடம் வந்து, நைட்டு நான் இங்கே தங்கிக்கிறேம்மா. உங்கள் உடம்பு வேற சரியில்லை. நீங்கள் 2 நாளாக இங்கேயே இருக்கீங்க. சரியாக சாப்பிட கூட இல்லை. இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க என்று கூற அவர் அதை மறுத்துவிட்டார். வேறு வழி இல்லாமல் அவன் அமைதியாகவே இருந்து விட்டான். அவனுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவரை எப்படி சமாதானப்படுத்துவதும் என்று புரியவில்லை. அடுத்த நாள் பகல் பொழுது நிலாவை அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து வார்டுக்கு மாற்றியிருந்தனர். ஒரு கண் நன்றாகவே தெரிந்தது. மற்ற கண்ணின் வீக்கம் சற்று குறைந்திருந்தது. முக வீக்கமும் குறைந்திருந்தது என்று சொல்லலாம். வார்டிற்கு வந்த பின்னும் அவள் யாரையும் ஏறெடுத்து பார்க்காமல் பங்கஜத்தை மட்டுமே பார்த்தாள். அவரிடம் மட்டுமே பேசினாள். பேச முயற்சி செய்தாள். குமரனை கூட எப்பொழுதும் போல இப்பொழுதும் அவள் கண்டு கொள்ளவில்லை. அதை அவதானித்த மாத்திரத்திலேயே அங்கிருந்தவர்களுக்கு நிலாவின் ஒதுக்கம் நன்றாகவே தெரிந்தது. குமரன் மற்றும் இனிய நிலாவின் உறவும் புரிந்தது. நிலாவை பற்றி தெரிந்திருந்தும் தாங்கள் அவளை தவறாக நினைத்து விட்டோமே என்று வருந்தினார்கள் தமையன்மார்கள் அனைவரும். ஆனால் குமரன் அதை எதையும் கண்டு கொள்ளாமல் அவன் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினான். தன் மனைவிக்கும் தன் தாய்க்கும் ஏன் பார்வதிக்கும் கூட வேண்டியவற்றை செவ்வனே செய்து கொண்டிருந்தான். மற்ற யாரையும் அவன் பொருட்படுத்தவில்லை. மற்ற யாரையும் அவன் பொருட்டாக கூட எடுக்கவே இல்லை. மீதி 3 நாட்களும் இப்படியே செல்ல அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் செய்வதாக கூறிவிட்டனர். இங்கு வீட்டில் நடேசனின் முன்பு அமர்ந்திருந்தார் நாராயணன். இந்த பொம்பளைங்களுக்கெல்லாம் தைரியம் வந்துருச்சப்பா. எல்லாரும் கொட்டத்தையும் அடக்கணும். நம்ம பசங்களும் நம்மளுக்கு எதிராக திரும்புகிறாங்க. அவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வரணும் என்று கூறிக்கொண்டிருக்க, அவசரப்படாத நாராயணா. இப்போ எதுக்கு அவசரப்பட்டாலும் நம்ம குடும்பமே பிரிஞ்சிடும். உங்கள் சந்ததிக்கு அப்புறமா அந்த 4 பேரும் ஒத்துமையாக இருக்கணும். இப்போ என்னன்னா, இவனுங்க 3 பேரும் நம்மளை எதிர்த்துக்கிட்டு அவங்க 3 பேரும் ஒத்துமையாக இருக்கானுங்க. பெருமாள் மட்டும் தனிச்சு நிற்கிற மாதிரி தோணுது. நம்ம கூட இருந்ததற்காக அவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க என்று நடேசன் கூற, ஆமாப்பா,
இந்த இளமாறன் என்ன பேச்சு பேசுகிறான் பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் எங்கே பாகப்பிரிவினை கேட்டுடுவானோன்னு நானே பயந்துட்டேன் என்று சொக்கலிங்கம் கூற, நீ உன் பையனை ஒழுங்கா தட்டி வைக்கணும்டா என்று நாராயணன் கர்ஜித்தார். என்னண்ணா உங்கள் பையன் என் பையன்னு பிரித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று சோகமாக கேட்டார் சொக்கலிங்கம். அதான் உன் பையன் எல்லாத்தையும் பிரிச்சிட்டானே, இனிமே என்ன என்று ஆவேசமாகவே பதில் கொடுத்தார். அண்ணா, அவன் நெடுமாறனோட நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கான். அவனுங்க 3 பேரும் ஒத்துமையாக தான் இருக்கானுங்க. பெருமாள் மட்டும்தான் என்று சொக்கலிங்கம் கூறிக்கொண்டிருக்கும் போதே பெருமாள் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். உணவு பொட்டலத்துடன் வந்தவன் உணவு பொட்டலத்தை மேஜை மேல் வைக்க அவனும் மிகவும் சோர்ந்து காணப்பட்டான். கிட்டத்தட்ட 5 நாட்களாக இவர்களின் நிலை இதுதான். வீட்டில் பெண்கள் யாரும் அவர்களிடம் பேசுவதில்லை, உணவு பரிமாறுவதும் இல்லை. இவர்களும் வீட்டில் உணவு உண்ணவில்லை. அவர்கள் இஷ்டத்திற்கு வெளியே செல்வது, உள்ளே வருவதும் இவர்கள் கோபத்தை அதிகப்படுத்தினாலும் தங்கள் மகன்கள் தங்களுக்கு துணை நிற்காத போது அவர்களின் மனைவிமார்களை கட்டுக்குள் கொண்டு வர வழி இல்லாமல் விழித்து நின்றனர். எல்லாத்துக்கும் இவன்தான் காரணம். இவன் மட்டும் ஓடி போகாமல் இருந்திருந்தா நான் ஏன் அன்னைக்கு அடிச்சிருக்க போகிறேன். இப்போ தான் இவனுங்களுக்கு பாசம் பொங்கி வருது. தங்கச்சின்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரானுங்க. இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம் என்று நாராயணன் கோபமாக பேச, நடேசன் நாராயணனிடம், அவசரப்பட்டா குடும்பம் 2 ஆயிடும்டா. நம்ம பேச்சை கேட்குற வரைக்கும் தான் பசங்க நம்ம கைக்குள்ளே இருப்பாங்க. அவனுங்க எல்லாம் தனி கொடுத்தனும் போகிறேன்னு சொத்தை பிரிக்க சொல்லிட்டாங்கன்னா அது நம்மளுக்கு பிரச்சனையாக போயிடும். நம்ம குடும்பமாக ஒத்துமையாக இருந்தால் தான் நம்மளோட பலம் மேம்படும். ஒவ்வொருத்தராக பிரிஞ்சு போயிட்டா நம்ம குடும்பத்தை யாரும் மதிக்க மாட்டாங்க என்று அவர் கூறுவதும் மற்ற அனைவருக்கும் நியாயமாகவே பட அனைவரும் அமைதியாக தலையசைத்தனர். கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை விடுங்க. எங்கே போயிட போகிறாங்க? அந்த குடும்பத்தையும் அவளையும் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம குடும்பத்தை பார்க்கறது முக்கியம் என்று கூற அனைவரும் சம்மதித்தனர். பெருமாளிடம் மற்றைய 3 தம்பிகளும் சரியாக பேசுவதில்லை. அவனும் அவர்களிடம் பேசுவதில்லை. நெடுமாறனிடம் பேச முயற்சி செய்தான். ஆனால் அவன் பிடி கொடுக்கவில்லை. பெரும்பாலும் அவன் வீட்டிலேயே இருப்பதில்லை. மருத்துவமனையே கதி என்று இருப்பதாகத்தான் கேள்விப்பட்டான். இந்த இளமாறனும் காத்தவராயனும் ஒற்றுமையாக இருக்க தன்னுடைய தம்பி மட்டும் தன்னுடைய ஒற்றுமை இல்லாமல் போனதை எண்ணி வருத்தப்பட்டான் பெருமாள். ஆனால் அவன் யோசிக்காமல் விட்ட ஒன்று, அவன் தன் தங்கைக்காகத்தான் தன்னை எதிர்த்து நிற்கிறான் என்பது. அதுவும் எதிர்த்து எல்லாம் நிற்கவில்லை, ஒதுங்கி போகிறான். தன் தங்கைக்கு துணையாக நிற்கிறான். மனைவியும் பேசுவதில்லை. தாய் எங்கே இருக்கிறார் என்றும் தெரியவில்லை. தம்பிமார்களை பேசாத போது தம்பிமார்களின் மனைவிமார்களை அவன் பார்ப்பது கூட இல்லை. எல்லோருமே அறையிலேயே அடைந்து கிடந்தனர். அவனுடைய மனைவி மகன்களும் கூட அவனுடைய அறைக்கு வருவதில்லை. தனிமைப்படுத்தப்பட்டது போல ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. ஆனால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அடுத்த நாள் நிலாவை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற பல அறிவுரைகளுடன் அவளுக்கு வேண்டிய மருந்து, மாத்திரைகள், ஆயில்மெண்ட் என்று கொடுத்து அவளை டிஸ்சார்ஜ் செய்து இருந்தனர். குமரன் அடுத்து எப்பொழுது மருத்துவமனைக்கு கூட்டி வர வேண்டும் என்ற தகவலை பெற்றுக்கொள்ள எல்லாம் சிறப்பாகவே நடந்து முடிந்திருந்தது. இவன் அழைத்துச் செல்வதற்கு தயாராகும் போது பார்வதி தவித்தார். எப்படியாவது தன் மகளிடம் பேசிவிட வேண்டும் என்று துடித்தார். அவள் கிளம்பும்போது அனைவருமே அங்கே இருந்தனர். பார்வதியை பார்த்து அவள் திரும்பாவிட்டாலும் பூமாதேவி அவளின் கையை பிடித்து கொண்டு, எங்களை மன்னிச்சிடு நிலா, முதுகெலும்பு இல்லாமலே வாழ்ந்துட்டோம். அது எங்களோட தப்பு தான். அதுக்காக எங்களை ஒதுக்கி வச்சிடுவியா என்று விம்பியபடியே கேட்க அவள் பதில் கூறாமல் அவள் கையை அவரிடம் இருந்து பிரித்து எடுத்து அங்கு நின்றிருந்த பங்கஜத்தை பற்றி கொண்டாள். மன்னிச்சிடுமா என்று அங்கையர் கண்ணியும் அவள் கையை பிடிக்க வர அவள் அவர்களிடம் இருந்தும் ஒதுங்கிச் செல்ல ஆரம்பித்தாள். காலில் எலும்பு முறிவு இல்லை என்றாலும் நிறைய அடிபட்டிருந்தது. காலை சற்று தாங்கித்தான் நடந்தாள். அவள் நிலை அங்கிருந்த அனைவருக்கும் அழுகையை வர வைக்க அழுதபடியே அவளை பார்த்திருந்தனர். துள்ளி திரிந்த தன் தங்கையின் நிலையைக் கண்டு சகோதரர்களுமே மன வருத்தத்தில் இருந்தனர். ஆனால் அவளிடம் பேச முன்வரவில்லை. இதுவரை எப்படி இருந்தார்களோ இன்றும் அப்படியே நின்றிருந்தார்கள். யாரையும் பொருட்படுத்தாமல்
அவர்களும் அமைதியாக சென்று கொண்டிருந்தனர். குமரனும் யாரையும் பொருட்படுத்தும் நிலையில் இல்லை. செல்லும்போது பார்வதியும் அங்கேயர்கண்ணியும் பார்த்தவன், நீங்க எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு உங்கள் பொண்ணை பார்க்க வரலாம். அதுக்கு நாங்கள் யாரும் எந்த தடையும் சொல்ல மாட்டோம். இவளை நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிறோம், கவலைப்பட வேண்டாம். ஆனால் இனிமே அவளுக்கு ஒரு ஆபத்துன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க என்று கூறிவிட்டு நெடுமாறனை ஒரு பார்வை பார்த்தான். அவன் கூறுவது அங்கு நின்றிருந்த இனியனிலாவின் காதுகளிலும் நன்றாகவே கேட்டது. அப்படியே காத்தவராயனின் புறம் திரும்பி சிறு தலையசைப்புடன் வெளியேற ஆரம்பித்தான். பார்வதியின் தவிப்பு குமரனுக்கும் பங்கஜத்திற்கும் புரியாமல் இல்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்துவிட முடியும்? அதுவும் அவள் மனநிலையும் உடல்நிலையும் சீராக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர் கூறிய நிலையில் இவர்களும் எதுவும் பேச தயாராக இல்லை. வாகனத்தில் பின்னால் ஏறி அமர்ந்தவள் வெளியே நின்றிருந்த யாரையும் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அங்கையர்கண்ணி ஸ்டியரிங்கில் கையை வைத்திருந்த குமரனிடம் வந்து நின்றவர், அவளை நல்லா பார்த்துக்கோங்கப்பா என்றார். அவன் ஒரு நிமிடம் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு அங்கு நின்றிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவன், நிலாவை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்க பொம்பளைங்களை அவங்களோட பாதுகாப்பை நீங்கள் தான் பாட்டி பார்த்துக்கணும். இது நிலாவோட முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்க மருமகளும் உங்களுக்கு மகள் மாதிரி தான். அவங்களோட பாதுகாப்பு, உங்கள் பேரன் பேத்திகளோட பாதுகாப்பு எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தைரியமாக இருந்தால் தான் உங்கள் மருமகளையும் பேத்தியையும் தைரியமாக ஆக்கி இருக்கலாம். இனிமேலாவது ஆக்க முயற்சி பண்ணுங்க. பேரன்களை சும்மா சிந்திக்க வைங்க, சுயமாக சிந்திக்க வைங்க. நல்லது கெட்டது எதுன்னு புரிய வைங்க. கூட பிறந்தவளுக்கு எப்பயும் துணையாக இருக்கணும்னு கற்றுக் கொடுங்க என்று அங்கிருந்த ஆண்களை பார்த்தபடியே அவன் கூறினான். அவர்கள் கைகளை கட்டிக்கொண்டு நின்றார்களே தவிர எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை. அவர்களுடைய தவறும் இருக்கிறது அல்லவா? குமரன் மீண்டும் பேச்சை தொடர்ந்தான். கணவனுக்கு கீழே இருக்கிறது தப்பில்லை, ஆனால் அடிமையாக இருக்கக்கூடாது. அனுசரித்து போகிறது தப்பில்லை, ஆனால் அடி வாங்கிட்டு இருக்கக்கூடாது. தலை வணங்கி போகிறது தப்பில்லை, ஆனால் தப்பு தட்டி கேட்காம இருக்கக்கூடாது. ஒரு வேளை உங்கள் பேத்திக்கு ஏதாவது ஆகியிருந்தா அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க? எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போகிறோம். ஆனால் எப்படி வாழ்ந்துட்டு சாகிறோன்றதுல தான் இருக்குது. இனியும் ஒரு இனிய நிலாவை உங்கள் வீட்டில் உருவாக்காதீங்க. நாங்கள் கிளம்புறோம் என்று கூறிக்கொண்டு வாகனத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். போகும் அந்த வாகனத்தையே பார்த்து கொண்டே நின்றிருந்தனர் அங்கையர்கண்ணியின் வீட்டு அங்கத்தினர்கள். காதல் 30. மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்து இன்றோடு 1 மாதம் முடிந்துவிட்டிருந்தது. கால்களில் இருந்த காயமும் முகத்தில் இருந்த காயமும் நன்றாக ஆறியிருந்தது. கடவுளின் அருளால் அவள் கண்களுக்கு எந்த பிரச்சனையும் நேரிடவில்லை. இன்னுமே அவள் தொடர்ந்து கண்களுக்கு மருந்திட்டு கொண்டுதான் இருக்கிறாள். மாத்திரைகளையும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறாள். தலையில் இருந்த காயமும் கைகளில் இருந்த கட்டுமே எஞ்சி இருந்தது. கழுத்தில் சின்ன பெல்ட்டுடன் கைக்கட்டு பொருத்தப்பட்டிருந்தது. வாசலில் அமர்ந்திருந்தவளையே பார்த்து கொண்டே வந்த குமரனுக்கு சில வருடங்களுக்கு முன்பு தன் தங்கை அதே நிலையில் அமர்ந்திருந்தது ஞாபகத்தில் வந்தது. நீண்ட நெடிய பெருமூச்சை இழுத்து விட்டவள் அவள் அருகில் நெருங்கி வந்தான். இந்த 1 மாதமும் அவள் இருக்கும் இடத்தில் கூட நெருங்க முயற்சிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அவன் நெருங்கி வருவதை பார்த்தவுடன் அவள் தலையை குனிந்து கொண்டாள். அவளின் அருகில் தன் தாயும் அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டுத்தான் அவள் அருகில் வந்து கொண்டிருந்தான் குமரன். அவனுக்கு அவளிடம் பேச வேண்டும். தனியாக பேசினால் அவள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டாள். அதனால்தான் தாய் இருக்கும்போது பேச நினைத்திருந்தான். அருகில் வந்தவன் எந்த சங்கோஜமும் இல்லாதவனாய் சாதாரணமாக பேச்சை எடுத்தான். நிலா, இது இங்க இருக்க காலேஜ் ஃபைனல் இயர் சேருவதற்கான ஃபார்ம். இதில் நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன். கையெழுத்து மட்டும் நீ போடணும். ஆனால் கையில் அடிபட்டு இருக்குன்றதுனால உன்னோட கை ரேகை மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. இந்தா, இதில் போட்டு கொடு என்று அவள் கையில் கொடுக்க அவளோ அதை வாங்காமல் பங்கஜத்தை திரும்பி பார்த்தாள். இன்னும் என்ன நிலா, அவன் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டான். காலேஜுக்கு ஒழுங்கா போய் படிக்கிற வேலைய பாரு என்று பங்கஜமும் கூற, அம்மா, நான் வீட்டில இருந்தே வேணா படிக்கிறேனே, காலேஜுக்கு வேண்டாமே என்று சொன்னவளின் பயம் அவர்கள் இருவருக்குமே புரிந்தது. இன்னுமே அவள் பங்கஜத்தை அம்மா என்றுதான் அழைத்து கொண்டிருந்தாள்.
அவர்களும் அதை மாற்ற விரும்பாமல் அப்படியே அழைக்கட்டும் என்று விட்டுவிட்டார்கள். பயப்படாத நிலா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல என்று குமரன் கூற, இல்லம்மா, நான் வீட்ல இருந்தே படிக்கிறேனே என்று தன் கையை காட்டியவள், இதோட காலேஜுக்கு வேண்டாம், நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று அவள் பணிவாகவே கூறினாள். அவள் அமர்ந்திருக்கும் படிகளுக்கு சற்று கீழே 2 படிகள் தள்ளி அவன் அமர்ந்தான். அனிச்சை செயலாக அவள் சற்று ஒதுங்கி பங்கஜத்திடம் நெருங்கி அமர குமரனுக்கு சலிப்பாக இருந்தது. பங்கஜமும் நிலாவை முறைத்தார். அவள் அவரின் பார்வையை எதிர்நோக்காமல் தலையை குனிந்து கொண்டது அவருக்கு மேலும் கோபத்தை அதிகப்படுத்தியது. இவளிடம் கெஞ்சினாள். இவள் இப்படித்தான் பேசுவாள், அடாவடியாக பேச வேண்டியதுதான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். இந்த காலேஜ்ல இங்க பக்கத்துல தான் இருக்கு. லக்ஷ்மி கூட அங்கதான் படிச்சா. குமரனை உன்னை கூட்டிட்டு வந்துடுவான். அவன் வரலனா நானு, கணேசன், இல்லைன்னா அப்பாவை அனுப்பி வைக்கிறேன். அவங்க கூட வந்துரு. அவ்வளவுதான். இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நீ காலேஜுக்கு போற என்று பங்கஜம் விடாப்பிடியாக கூற, செய்வதறியாது விழித்தாள் நிலா. அவளின் கண்களில் பரிதவிப்பை உணர்ந்து கொண்ட குமரன், உங்க 3 அண்ணனுங்களும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டாங்க. பத்தாததற்கு நாங்களும் இருக்கோம்ல என்று அவன் கூறும்போது, எனக்கு யாரும் இல்லை, அவங்க எல்லாம் எனக்கு அண்ணனுங்க இல்லை என்று அவள் படபடப்பாக கூற, இதுவரை எதற்கும் தன்னிடம் பேசாதவள் முதன் முறையாக பேசுகிறாள். ஆனால் படபடப்புடன். அவள் மனம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவனும் உணர்ந்தே இருந்தான். நீ அடிபட்டு இருக்கும்போது உன் அண்ணனுங்க தான் உன்னை வீட்டுல பெரியவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி போராடி உன்னை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. காத்தவராயனுக்கு நீ இங்க இருக்கிறது எப்பயோ தெரியும். ஆனா உங்க வீட்டுல சொல்லாம மறைச்சு வச்சான். உன் நினப்புல உங்க அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க. அவங்க உடம்புக்காக பார்த்துக்கிட்டு அவங்க கிட்ட மட்டும் சொல்லலாம்னு நினைக்கும் போதுதான் உங்க பெரிய அண்ணனால எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. உன் பெரிய அண்ணன் தான் உங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணதே. மீதி 3 பேருமே உனக்காக தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க என்று மூச்சு விடாமல் நடந்த அனைத்தையும் கூறி முடித்தான். அவனுக்கு அவர்கள் மேல் கோபம் இருந்தது. ஆனால் நடந்த உண்மையை மறைக்க முடியாதே. பழசையெல்லாம் மறந்துரு. நாங்க இருக்கோம் உனக்கு. எதுவும் ஆகாம பார்த்துக்குவோம். ஆனா படிப்பை முடிச்சிடு என்று அவன் பொறுமையாக கூற, அம்மா, எனக்கு பயமா இருக்குமா என்றாள் பரிதவிப்பாய். அதுதான் குமரை கூட்டிட்டு போயிட்டு வரேன்னு சொல்றாளம்மா. அவனால வர முடியலன்னா கூட நானும் இல்ல கணேசனும் வந்து கூட்டிட்டு வரோம். இல்லைன்னா அப்பா கூட வருவாரு. நீ ஏன் கவலைப்படுற என்று பங்கஜம் கேட்க, இவர்கள் அனைவருமே தனக்காக செய்திருந்த அனைத்தையும் அவள் பார்த்திருக்கிறாள்தான். ஆனால் அனைவரிடமும் சகஜமாக பழகும் நிலைதான் அவளுக்கு சற்றென்று வரவில்லை. இம்முறை அவள் அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். முடியுமா என்று தெரியவில்லை. ஆனால் முயற்சித்துதான் ஆக வேண்டும். ரங்கராஜனும் கணேசனும் கூட தனக்காகப்பட்ட கஷ்டங்களும் தனக்கென்று பார்த்து பார்த்து செய்யும் ஒவ்வொன்றும் தன்னுடைய தமையன்மார்களோ அல்லது தந்தையோ ஏன் சித்தப்பாவோ செய்யவில்லையே என்று வருந்தினாள். அவற்றையெல்லாம் மறக்கவும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறாள். இவளை இப்படியே விட்டால் இவள் யோசித்துக் கொண்டே இருப்பாள் என்று யோசித்த பங்கஜம், எங்க உன் கையை காட்டு என்று அவள் கையை பிடித்து மையில் வைத்து கல்லூரி விண்ணப்ப படிவத்தில் வைத்தார். அந்த படிவங்களுடன் அவர்கள் திருமணத்தை பதிவு செய்வதற்கான காகிதங்களும் இருக்க, அவளோ அறியாமல் அதிலும் சேர்த்து அவள் தன் கைரேகையை வைத்திருந்தாள். அதன் மேலே அவளுடைய பெயரை அவன் எழுதியிருந்ததால் கைரேகை செல்லுபடியாகும். அது தான் முக்கியம் என்பதாலும் அதைவிட முக்கியம் எதையும் நுணுக்கமாக செய்யும் சாமர்த்தியம் குமரனிடம் இருந்தது. அவன் மட்டுமே சென்று காலேஜுக்கான மற்ற வேலைகளை முடித்து கொண்டு வர 2வது வருட ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் அரியர்ஸ் உடன் எழுதுவதற்கான படிவங்களையும் கணவனாக அவனை பூர்த்தி செய்திருந்தான். அவளுக்கு சீட்டையும் வாங்கியிருந்தான். பழைய கல்லூரியிடம் அவளுக்கு திருமணமானதை உறுதிப்படுத்தி அங்கிருந்த டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட்
பரிமாற்ற சான்றிதழையும் பெற்றுக்கொண்டு வந்து இந்த கல்லூரியில் அனைத்தையும் சேர்ப்பித்திருந்தான். இன்னும் இரு 2 வாரங்களில் கல்லூரி திறப்பதாக இருக்க, அவளுக்கு வேண்டிய உடைகளை எடுக்க தன் அம்மாவுடன் சேர்ந்து அவளையும் அழைத்து கொண்டு புகழ்பெற்ற ஜவுளி கடைக்கு வந்திருந்தான். அவளுக்கு இது எல்லாம் புதிதாக இருந்தது. அவர்கள் வீட்டில் பெண்களை கடைக்கு எல்லாம் அழைத்து செல்ல மாட்டார்கள். வீட்டிற்கே தேவையான பொருட்களை வரவழைத்து கொடுப்பார்கள். அவளோ கண்களை விரித்து ஒவ்வொன்றையும் பங்கஜத்தின் கையை பிடித்து பற்றியபடியே ஆச்சரியமாக பார்த்து நடந்து கொண்டிருந்தாள். அவர்கள் முன்னே நடக்கவிட்டு பின்னே நடந்து வந்தவன் அவளின் ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து ரசித்திருந்தான். நிலாவிற்கு கல்லூரிக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் பார்த்து பார்த்து வாங்கினார்கள். ஒரு வழியாக முடித்து கொண்டு வீட்டிற்கு வந்திருந்தனர். அவன் வீட்டின் உள்ளே நுழையும் போதே அவன் அலைபேசி ஒலி எழுப்ப அது காத்தவராயனிடமிருந்து வந்திருந்தது என்பதை அறிந்தவன் எடுத்து அதில் காதில் வைத்தான். சொல்லுங்க காத்தவராயன், எப்படி இருக்கீங்க என்று கேட்டான். என்ன மாப்பிள்ள, இன்னுமே பெயர் தானா? மச்சான கூப்பிட மாட்டீங்களா என்று மறுபுறம் காத்தவராயன் கேட்க, உங்க தங்கச்சியை இன்னும் என்ன புருஷனா ஏத்துக்கலையே, அப்புறம் நான் மட்டும் எப்படி உங்களை மச்சானா ஏத்துக்கிறது என்று சிரித்தபடி குமரன் கேட்டான். அவனின் முன்னே நடந்து சென்று கொண்டிருந்த நிலா மற்றும் பங்கஜத்தின் காதுகளிலும் அது நன்றாகவே விழுந்தது. பங்கஜம் சிரிப்புடன் கையில் வைத்திருந்த உடைகளை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். அவளுக்குத்தான் சற்று சங்கடமாகவும் பதட்டமாகவும் இருந்தது. அதை எதையும் கண்டு கொள்ளாமல் அவன் காத்தவராயனோடு கதைக்க ஆரம்பித்திருந்தான். நிலா நிலா எப்படி இருக்கா? உடம்பு சரியாயிடுச்சா? காலேஜ் சேர்க்க போறேன்னு சொன்னீங்களே, அது என்ன ஆச்சு என்று காத்தவராயன் கேட்க, உடம்பு கொஞ்சம் பரவாயில்லைன்னு தான் நினைக்கிறேன். அம்மா கிட்ட தான் கேட்கணும். காலேஜுக்கு போகத்தான் துணிமணிகளை எடுத்துக்கிட்டு வந்தோம். உங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நிலாவோட அம்மாவுக்கு உடம்பு பரவாயில்லையா என்று குமரனும் கேட்டான். பரவாயில்ல. ஆனா நிலா பேசவே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுலயே அவங்க உடம்பு இன்னும் கொஞ்சம் பாலா போகுது. இவ்வளவு நாள் எதுக்கும் பேசாம இருந்துட்டாங்கல்ல, இப்ப பொண்ணு பேசலன்னு வருத்தப்படுறாங்க. ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது காத்தவராயன். இது நிலாவோட தனிப்பட்ட முடிவு. எதுலேயும் எதுக்கும் அவளை என்னால் வற்புறுத்த முடியாது என்பதை அவன் சற்று அழுத்தமாகவே கூறினான். உள்ளறையில் இருந்து இவன் பேசுவதை கவனித்துக் கொண்டிருந்த நிலாவிற்கும் அது நன்றாகவே விளங்கியது. புரியுது மாப்பிள்ள, ஆனா என்று காத்தவராயன் தயங்கி நிறுத்த, இந்த மாப்பிள்ளை எல்லாம் வேணாமே, சும்மா நீவா போனே கூப்பிடுங்க. நீங்க பேர் சொல்லி கூப்பிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இவ்வளோ நாள் அப்படித்தானே கூப்பிட்டுட்டு இருந்தீங்க என்று குமரன் கேட்க, இல்ல மாப்பிள்ள, நான் உங்களை மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டேன்னு எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? உங்க பேரை சொல்லாம இனிமே இப்படித்தான் கூப்பிடணும்னு முடிவெடுத்திருக்கேன். என் அண்ணனுங்க கூட என்கிட்ட உங்களை பத்தி விசாரிக்கும் போது கூட நிலாவும் நிலாவோட மாப்பிள்ளையும் நல்லா இருக்காங்களான்னு தான் கேட்குறாங்க என்று அவன் சிரித்து கொண்டே கூற, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க அண்ணனுங்க எல்லாம் என்ன மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா என்று குமரன் நக்கலாக கேட்க, அதுல உங்களுக்கு சந்தேகமா? என்ன, அன்னைக்கு மருத்துவமனையில அமைதியா தானே இருந்தாங்க. எங்க அண்ணனுங்க அமைதியா இருந்து நான் பார்த்ததே இல்லையே என்று காத்தவராயன் பேச, அது அவங்க மேல தப்பு இருந்தது, அதனால அமைதியா இருந்தாங்க என்று குமரன் கூற, இல்ல மாப்பிள்ள, அதுக்காக மட்டும் அவங்க அமைதியா இல்ல. அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்று காத்தவராயன் கூறினான். இது என்ன காத்தவராயன், விடுகதையா இருக்கு என்று குமரன் நக்கலாக சிரித்து கொண்டே கேட்க, நாமளே பார்த்திருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்த்திருக்க மாட்டோம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க மாப்பிள்ள என்று காத்தவராயன் கூற, நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்க காத்தவராயன் என்றான் குமரன். இப்ப வீட்டுல நிலைமையே கொஞ்சம் மாறிடுச்சு மாப்பிள்ள. அதை பத்தி சொல்றதுக்கு தான் உங்களுக்கு கால் செஞ்சிருந்தேன். நேத்து நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்களா? பூங்கொடின்னு ஒரு பெண்ணோட தற்கொலை பத்தி பாத்தீங்களா மாப்பிள்ள என்று காத்தவராயன் கேட்க, பார்த்தேன். பாவம், சின்ன பொண்ணு. எங்க கோர்ட்ல கூட தற்கொலை பண்ணிக்கிட்டாளா இல்ல கொலையான்னு எங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அவங்க அப்பா கொலைன்னு கேஸ் கொடுத்துருக்காருல்ல.
இது எல்லாருக்குமே தெரியுமே, அதுக்கு என்ன இப்ப என்று குமரன் சாதாரணமாக கேட்டான். அந்த பூங்கொடியோட கேஸ சந்தேகப்படுற அந்த கணவன் கதிரேசன், அவன் அவன்தான் நாங்க நிலாவுக்கு மாத்திருக்க மாப்பிள்ள என்று காத்தவராயன் கூற, உச்சகட்ட அதிர்ச்சியில் கையில் வைத்திருந்த கவரை அப்படியே கீழே விட்டு விட்டான். என்ன சொல்றீங்க காத்தவராயன்? அந்த கதிரேசனையா நம்ம நிலாவுக்கு மாப்பிள்ளையா பார்த்திருந்தீங்க? அந்த மாப்பிள்ளையை பிடிக்காமலா நிலா திருமணத்திலிருந்து ஓடி வந்தா என்று குமரன் படபடப்பாக கேட்டான். ஆமா, அன்னைக்கு திருமணத்திலிருந்து நிலா ஓடி வந்ததுக்கு அப்புறமா அவங்க வீட்டு மேனேஜரோட பொண்ண அதே மேடையில திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. அதுதான் இந்த பொண்ணு பூங்கொடி என்று காத்தவராயன் கூற, குமரனுக்கு அவன் கால்களின் கீழ் பூமி நழுவுவது போல இருந்தது. 10ஓடு 11ஆகத்தான் அவன் இந்த கேஸை பார்த்தது. அவர்களுக்குள் சாதாரணமாக அலசி ஆராய்ந்ததும் அப்படித்தான். உலகம் தட்டாமாலை சுற்றியது போல இருந்தது. ஒருவேளை அன்று நிலா ஓடி வராமல் இருந்திருந்தால் இன்று அவள் உயிரோடு இருந்திருக்க மாட்டாளோ? அப்படியென்றால் அவள் ஓடி வந்ததற்கான காரணம், அவளுக்கு கதிரேசனை பற்றி ஏதோ தெரிந்திருக்கிறது என்று அவனின் வக்கீல் மூளை ஆராய்ச்சி செய்தது. நாம் எல்லோருமே இப்படித்தான். ஏதோ ஒரு செய்தியை கேட்கும்போது அது எவருக்கோ நடந்தது என்று வருத்தப்படுவோம், பரிதாபப்படுவோம். ஆனால் அது நம்மில் ஒருவருக்கு அல்லது நாம் விரும்பும் ஒருவருக்கு நடந்தால் அப்போதுதான் அதனுடைய முழு பாதிப்பையும் நாம் உணருவோம். குமரனும் அப்படித்தான் அதை உள்வாங்கிக் கொண்டிருந்தான். எதிர்ப்புறம் பேச்சு வராமல் இருக்க குமரன், குமரா, அங்க இருக்கீங்களா? குமரன் என்று காத்தவராயன் குரல் கொடுக்க, ஆ, சுய உணர்வு பெற்ற குமரன், இருக்கேன். அந்த கேஸ் டீடைல் பத்தி எனக்கு இன்னும் சரியா தெரியல. நான் செக் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன் என்று குமரன் கூறியவன் முந்தைய நாள் செய்தித்தாளில் வந்திருந்ததை அவன் படித்ததையும் ஒருவாறு யோசித்துக் கொண்டே வீட்டின் உள்ளே நுழைந்தான். பங்கஜம் துணிகளை ஒவ்வொன்றையும் எடுத்து ஹேமாவிடம் காட்டிக் கொண்டிருந்தார். சிறிய மருமகளுக்கு துணி எடுக்கும்போது பெரிய மருமகளுக்கு எடுக்காமல் வர முடியுமா என்ன? ஹேமாவிற்கும் 2 புடவைகளை எடுத்து வந்திருந்தார். ஆகாஷுக்கு 2 உடைகள், நிலாவிற்கு மட்டும் 10ற்கு மேற்பட்ட சுடிதார்கள், 5 புடவைகள். அனைத்தும் பிரித்து பார்த்து கொண்டிருக்க குமரன் அந்த பேப்பரை தேடி சென்றான்.